வாழ்வதற்கு ஒரு வேலை கொடுங்கள் அப்படின்றது நம்ம நாட்டோட கோஷமாக இருக்கக்கூடாதுங்க. நான் செய்கிறதுக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படி இல்லை, நான் உழைப்பதற்கு எனக்கு ஒரு லட்சியத்தை கொடுங்கள் அப்படிங்கிறதா நமது நோக்கமாக இருக்கணும். எனக்கு ஒரு லட்சியத்தை கொடுங்க. நம்மகிட்ட 2 வார்த்தை இருக்குங்க, சாதாரண தர்மம், சனாதன தர்மம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சனாதன தர்மம்னா மதம், கோயில், சடங்கு, ஆகமம் அப்படி போட்டு குழப்பிக்காதீங்க. சாதாரண தர்மம் என்னன்னா, நீங்கள் திருக்குறள் அறத்துப்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சாதாரண தர்மம் தான். அறத்துப்பால் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். வாய்மை இருக்கும், சாதாரண தர்மம். கற்பு இருக்கும், சாதாரண தர்மம். நாம் பின்பற்ற வேண்டிய, தனி மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை பண்புகள், ஒழுக்கங்கள். பொய் சொல்லாத, உண்மையாயிரு, அப்பா அம்மாவை மதி, பெரியவர்களை மதித்து பழகு, தேசப்பற்றோட இரு, ஒழுக்கமாயிரு, ஆணோ பெண்ணோ கற்போட வாழணும், இப்படி கல் உண்ணக்கூடாது, மது உண்ணக்கூடாது, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள். புரணி பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இதெல்லாம் சாதாரண தர்மம். சரிதானக்கா? ரைட். சனாதன தர்மம்னா என்னென்னா, இந்த சாதாரண தர்மம் எப்போதும் நீடித்து நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அரண் அமைக்கிறோம். இல்லை, சாதாரண தர்மம்ன்றது விவசாயம் மாதிரி, நீங்கள் பயிர் குழியிடுற மாதிரி. அந்த பயிர் முளைக்கும் போது அதை ஆடு மாடு சாப்பிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல விவசாயி என்ன செய்கிறாரு, சுற்றி ஒரு வேலி போடுறாருல, அந்த வேலி தான் சனாதன தர்மம். சாதாரண தர்மம் என்பது வேறு, சனாதன தர்மம் அப்படி தான். இந்த சனாதன தர்மத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த சாதாரண தர்மம் அழியாமல் பார்த்துக்கணும். அப்போ இந்த சாதாரண தர்மத்தோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த சனாதனத்தின் பாதுகாப்பில் இந்த சாதாரண தர்மம் தன்னை வளர்த்துக்கணும். இதுதான் இந்த கம்பேரிஷன், இதுதான் இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை. இப்போது நம்ம நாட்டில் சில விஷயம், ஒருத்தன் பொய் சொல்லாமல் இருக்கான்றதை புகழ்ந்து பேசுகிறோம். ஹரிச்சந்திரன் மன்னனை புகழ்கிறோம். மகாத்மா காந்தி சொல்கிறார் ஹரிச்சந்திரனை பற்றி, ஹரிச்சந்திரன் என்ற கதை ஒரு புனைவாக கூட இருக்கலாம், ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். அப்படி நடக்காத ஒரு மன்னனை பற்றி கூட ஒரு கதை வடிவத்தில் நமக்கு சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு மன்னன் உண்மை பேசுவதற்காக, பொய்யை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன் மண்ணை இழக்கிறான், தன் மகுடத்தை இழக்கிறான், தன் மனைவியை இழக்கிறான், தன் மகனை இழக்கிறான். அத்துணையும் இழந்த அந்த ஹரிச்சந்திரன் உண்மைக்காக, உண்மையை துறக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என்ற இடத்துக்கு எப்போதுமே வரவில்லையே. இப்படி ஒரு மன்னன் இல்லாவிட்டாலும் அவன் இந்தியாவில் தான் இப்படி ஒரு மன்னன் பிறக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே கண்ணகியினுடைய கற்பை பற்றி பேசுகிறோம், இங்கே சீதையினுடைய கற்பை பற்றி பேசுகிறோம். அமெரிக்காவிலேருந்து தான் கற்புள்ளவங்க இருக்காங்க, சீதையிலேருந்து தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து தான் கற்புள்ளவங்க இருக்காங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சாதாரண தர்மம் என்கிற கற்பு அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஆனால் 2000 வருஷமானாலும் ஒரு பெண் கற்புடன் வாழ்ந்தாள் என்பதை புகழ்ந்து பாராட்டுகிற சனாதன தர்மம் இந்தியாவில் தான் இருக்குது, அமெரிக்காவில். ஒரு மன்னன் பொய் சொல்லாமல் உண்மை பேசினான், அதற்காக அவன் எந்த தியாகம் செய்தான் என்கிற மன்னனை பாராட்டுகிற குணம் இந்தியாவில் தான் இருக்குது, வேற இடத்துல இல்லை. அப்போ இஃப் யூ அப்ரிஷியேட் வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இஃப் யூ அப்ரிஷியேட் வேல்யூபிள்ஸில் தான் முக்கியத்துவம் வருமே தவிர வேல்யூஸில் முக்கியத்துவம் வராது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம வேல்யூஸை மதிக்கிறோமா, வேல்யூபிள்ஸை மதிக்கிறோமான்றது தான் முக்கியம். அதான முக்கியம். ஒரு மனிதனை பற்றி சிறப்பாக பேசும்போது, ஒரு பெண்மணியை பற்றி சிறப்பாக பேசும்போது எதையெல்லாம் பேசுகிறோம்? அந்த பொண்ணுக்கு ரொம்ப நீளமான முடி, ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன கலர், என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு கண் பாரேன், த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இப்படியே பேசுனா இதை கேட்கிற அந்த குழந்தைகளுக்கு, அடுத்த வயதில் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி நம்ம ஆகணுன்ற எண்ணம் தானே வரும். ஒரு ஆண் பையன், வளர்கிற பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு பாரு, அவர் பிரேஸ்லெட் ஒரு சம்முன்னு அப்படி போட்டு ஏற்றிருக்காரு, அவர் சட்டை பாரு, அந்த ஒரு சட்டையே 10,000 ரூபா, யார்கிட்ட கொள்ளையடிச்சானோ தெரியாது, அவர் பேண்ட்டு பாரு இது அங்கேருந்து வந்திருக்கு. சில பேர் வீடு கட்டும்போது நம்மளை கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, இது இத்தாலியிலேருந்து வந்தது சார், இது ஃப்ரெஞ்சிலேருந்து டீக்கூட்லேருந்து வந்தது சார், இந்த டைல்ஸ் எங்கேருந்தோ வந்தது சார். அப்படி வருஷமாக நான் கேட்பேன், இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து சார் வந்தது இல்லையா? ஜேசி குமரப்பான்னு ஒரு காந்திய அறிஞர் இருந்தார், காந்திய பொருளாதார மேதை. அவர் எப்படி வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காரு. உன்னை சுற்றி 15 கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நீ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் பொருளாதாரம், சுதேசி பொருளாதாரம். உங்கள் ஊரில் இருக்கிற மரம், உன் ஊரில் இருக்கிற லேபரு, உன் ஊரில் இருக்கிற சுண்ணாம்பு,
ஓன் ஊரில் கிடைக்கிற ஜல்லி, ஓன் பக்கத்தில் கம்மாயில் ஆற்றுல கிடைக்கிற மணல், இதெல்லாம் வச்சு வீடு கட்டு, அதுதான் வீடு. நான் எங்கெங்கே தான் வந்து கொண்டு வரேன்னா அது வந்து நம்ம நாட்டுக்கு அது சஸ்டைனபிள் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவார். விடுங்க, அது தனி கதை. இன்றைக்கி வேல்யூபிள்ஸ்னால நம்ம மெஷர் பண்ணுறோமே தவிர வேல்யூஸ்னால மெஷர் பண்ணலை. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி நம்ம சொசைட்டினுடைய அந்த ஃபால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஃபால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து அரசியலில் மட்டும் இல்லைங்க. நீங்கள் உடனே நேர்மை இல்லை, ஊழல் ஆயிடுச்சு, கரப்ஷன் ஆச்சுன்னொடனே அரசியல்வாதி மோசம், இப்படியே பேசுகிறோம், பல பேர் பேசுகிறோம். இல்லை, நான் அடித்து சொல்லுவேன், இன்றைக்கி எவ்வளவு நேர்மையான வேட்பாளர்கள் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறோமோ, தமிழ்நாட்டில் நேர்மையான வாக்காளர்களும் முக்கியம். வாக்காளர் நேர்மை அல்ல. அப்போ இன்றைக்கு நேர்மையான வாக்காளர் வேண்டாமா? இந்த ஃபால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுன்னு பாருங்க. இவன் என்ன நினைக்கிறான், மக்கள் 5 வருஷம் இவன் எம்எல்ஏ இருக்க போகிறான், மந்திரியாக இருக்க போகிறான், புளிய மரத்தை குத்தகைக்கு எடுத்த மாதிரி உழுக்குன்னு உழிக்கிற போகிறான். நமக்கு 5 பைசா தரப்போகிறது இல்லை, இவன் தானே சம்பாதிக்க போகிறான். ஆமாம், இப்போயே ஒரு ஷேர் நம்ம கொடுத்துட்டுமே, ஒரு 500 ரூபான்றது பெரிய விஷயம். நம்ம வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, 2000 ரூபா. அதுக்கப்புறம் இவன் இந்த பயவில் 5 வருஷம் கழிச்சு தானே பார்க்க போகிறோம். எதை கொடுக்கட்டுமே, நமக்கு அவனுடைய லாபத்தில் பங்கு தர்றான்னு இவன் நினைக்கிறான். அப்போது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி அரசியல் போச்சு. அரசாங்க அதிகாரி அப்படி தான். ஒரு பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் ஹவுஸில் நான் தங்கியிருக்கிறப்ப நான் சொன்னேன், நம்ம நாட்டில் தாங்க நல்லவனுக்கு என்றைக்குமே மரியாதை இருக்கும். இனிமேல் பாருங்களேன், நம்ம நாட்டில் பொசிஷனுக்கெல்லாம் மரியாதை இருக்காது. இவர் ஜட்ஜுங்க, இவர் டாக்டருங்க, இவர் ப்ரொஃபஸருங்க, இவர் வைஸ் சான்சலருங்க, இவர் பெரிய கம்பெனியோட எம்டிங்க, இவர் பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. இப்படியெல்லாம் சொன்னால் இந்த நாட்டில் ஒருத்தரும் மதிக்க மாட்டான். இன்னொரு 10 வருஷத்தில் வரும். நான் சொன்னேன் அப்போது, இவர் நல்லவருங்க, இந்த அக்கா நல்ல பொண்ணுங்க, இது ரொம்ப நேர்மையானவருங்க, இப்படி நல்ல விஷயங்களை சொன்னால் தான் மரியாதை வரும். அப்படி ஒரு காலம் வரும். ஏன்னா ஒரு பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலரே பல்கலைக்கழகத்தில் திருட மாட்டாருன்னு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டைனிங் ஹாலில் பேசிட்டு, இது ஒரு யூனிவர்சிட்டியினுடைய கெஸ்ட் ஹவுஸில் நடக்குது. எங்களுக்கு ஃபுட்டுக்கு சர்வ் பண்ணார்ல, அந்த கேட்ரிங் பண்ணுவார்ல ஒருத்தர், ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து மெல்ல கதவை தட்டினார். கதவை திறந்தா, சார் சாரி சார், தூங்கிட்டிங்களா? இல்லைப்பா சொல்லு, இந்த நேரத்தை தொந்தரவு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க சார், நீங்கள் பேசுனது என் மனசை உறுத்திருச்சு. என்னடா உறுத்துச்சு? ஒரு வைஸ் சான்சலரே திருட மாட்டார்லாம் உத்தரவாதம் இல்லை, அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இங்கே ஏற்கனவே அந்த காலம் வந்துருச்சு சார். போன வாரம் எங்கள் வைஸ் சான்சலர் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தார், யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸுக்கு. அவருக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு காஃபி எல்லாம் வச்சேன். அதில் வந்து 2 டம்ளர் வெள்ளி டம்ளரு. அவர் போகிறப்போ என் சொன்னார், இந்த 2 வெள்ளி டம்ளரையும் பேக் பண்ணி காரில் வச்சுருன்ட்டு அந்த 2 வெள்ளி டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டார் சார். எங்கள் வைஸ் சான்சலரே திருடிட்டார் சார், இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சார். சில்வர் டம்ளர் வாங்கி வச்சுட்டேன் சார். 2 வெள்ளி டம்ளர் போச்சு. எவர் சில்வர் தான் வாங்கி வச்சுருக்கேன். வைஸ் சான்சலர் திருடுறார். என்ன பிரச்சனைனா, புத்தர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட் இருக்குங்க. தெர் இஸ் நோ அதர் மேன் அதர் தென் யூ. உன்னை தாண்டி இன்னொரு மனிதன் யாரும் இல்லை அப்படின்னு புத்தர் சொல்வார். நான் ஒரு பொதுநல ஊழியனாக இருக்கும்போது, பொது பணத்தை கையாளும் போது, 1 லட்சம் ரூபாய்க்கான ஒரு வேலை நடந்தால் அதில் ஒரு 25,000 ரூபாய் நான் கமிஷனாக திருடுறேன்னு நினச்சா, திருடுற பணமும் ஏன் பணம் தான்ற எண்ணம் இருந்தால் நான் திருட மாட்டேன். அந்த பணமும் ஏன் பணம் தான்டா, இது ஏன் நாடுடா, இது ஏன் மக்கள் பணம்டா, இதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் பாரு, எனக்கு ஏதோ லாபம்னு நினைக்கிறேன் பாரு. இப்போ இந்த பையில் இருக்கிற பாக்கெட்டில் இருந்து கைவிட்டு பணத்தை எடுத்து நான் இந்த பாக்கெட்டில் போட்டுக்கிட்டால் அது என்ன பைத்தியக்காரத்தனமோ, அதே மாதிரி தான் பொது பணமும் ஓம் பணம் தான், ஓம் பணமும் ஓம் பணம் தான். அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை. குடும்பத்துக்காகத்தான் நான் வாழணும், குடும்பத்துக்காகத்தான் சொத்து சேர்க்கணும், குடும்பத்துக்காகத்தான் எல்லாம் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறான். ஆனால் குடும்பம் என்பதே வெறும் பயாலஜிக்கலாக உனக்கு அப்பா அம்மா, உனக்கு பிறந்த 2 பிள்ளைகளடா, இந்த தேசம் உன் குடும்பம் என்று சொல்வது தான் நம்ம மாதிரி இயக்கங்களுடைய வேலை. நாட்டை குடும்பமாக நினச்சிட்டேன்னா அவன் படுற கஷ்டம் நமக்கு தெரியும்ல. ரோடை தப்பாக போடுற, குண்டுங்குழியமாக போடுற, அதை 40% கமிஷன் அடிக்கிற, மறுநாள் அங்கே தான் நீ வீட்டில் இருக்கிற, உன் கண்ணு முன்னாலே அந்த பள்ளத்தில் ஒருத்தன் விழுந்து எந்திரிச்சு போகிறான். உன் கண்ணு முன்னாலே ஒரு மோட்டார் பைக் வந்து டயர் பஞ்சர் ஆகி அவன் தள்ளிக்கிட்டே போகிறான். மழையில் தண்ணி தேங்கி ஒரு அக்கா வேலைக்கு போயிட்டு வந்து அந்த இடத்துல கீழே விழுந்து எந்திரிக்குது. இதெல்லாம் பார்த்தா உனக்கு வேதனையா இல்லை? நம்ம போட்ட ரோடு தானே, அதை சரியாக போட்டிருந்தா இவ்வளோ மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களான்ற கஷ்டம் இல்லை.
எங்கேயோ பணத்தை எடுத்து எங்கேயோ வச்சுட்டு போய் என்ன செய்ய போகிற? ஈரானில் ஒரு குண்டு போட்டான், இஸ்ரேலில் ஒரு குண்டு போட்டான், உலகமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது, பெரிய பெரிய பணக்காரன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவன் பல ஆயிரம் 100 கோடிக்கு சொந்தக்காரன் மறுநாள் ஆர்எஸ்எஸில் முகாம் நடத்தி கேம்ப் நடத்தி எல்லாருக்கும் ரிலீஃப் உணவு கொடுக்குறாங்க. நேற்று வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிச்சை எடுத்தவனும் நம்ம சங்க கேம்பில் வந்து நிவாரண முகாமில் வந்து சாப்பாடு கையெழுந்து வாங்கிட்டு போகிறான். நேற்று வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் 200 கோடி ரூபா போட்டவனும் அவனும் வந்து கையெழுந்து வந்து வாங்கிட்டு தான் போகிறான். இயற்கை நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரிசமமாக மாற்றிடுமா இல்லையா? சரிசமமாக மாற்றி ஒன்றும் இல்லை. இதில் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த எண்ணத்தை நம்ம சமுதாயத்தில் அதிகமாக விதைக்கணும். இந்த சாதாரண தர்மத்தை காப்பாற்றுகின்ற சனாதன தர்மம் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மகத்தான மனிதர்கள் நம்மகிட்டே தோன்றிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டு தோன்றாங்க? ஒரு விளையாட்டு வீரர் விளையாடுறாரு. அவர் என்ன 4 அடித்தாலும், பவுண்டரி அடித்தாலும், 6 அடித்தாலும் அந்த கேலரி இருக்கிற யாருமே கை தட்ட மாட்டான். உம்முன்னு இளவு விழுந்து விடு மாதிரி உட்காந்துருப்பான்னா அடுத்த பவுண்டரி அவன் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கோல் போட்டாலும் யாருமே விசில் அடிக்க மாட்டான், யாரும் கை தட்ட மாட்டான்னா எந்த ஸ்போர்ட்ஸ்மேனுங்க விளையாட்டு வரும்? அவன் எவ்வளவு திறமையானவனா விளையாடினாலும் 4 பேர் கை தட்டுறதுக்கு வேணுமா வேண்டாமா? ஒரு களக்கூத்தாடி கூட அவன் கம்பியில் நுழைஞ்சு போகிறான், கயத்தில் நடக்கிறான், அவனுக்கு கூட டங்கு டங்கு 2 கொட்டு கொட்டினா தான் நட வருது. அது மாதிரி தான் நல்லவர்களுக்கும் பாராட்டத்தான் நன்மை வளரும். நல்லதை பாராட்டுகிற தன்மை நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் நமது கேள்வி. இன்னைக்கு அதுதான் நமக்கு பிரச்சனை. நல்லது நிறைய நடக்குது இன்னைக்கும் கூட அசான் டுடே. நான் இந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2026 நின்று கொண்டு தான் பேசுகிறேன். நாடு நல்லா இல்லை, மோசமாச்சு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னால் இத்தனை பேர் இந்த அரங்கத்தில் வந்து கூடியிருக்க மாட்டோம். நல்லா இல்லாத தேசத்தில் இத்தனை பேர் எப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கூடுவோம்? நல்லவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் நல்லதை பாராட்டுகிற சமூக அமைப்பை நாம் உருவாக்கவில்லை. நாம் எதையோ சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கோம். ஒருத்தரை பாராட்டுங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே பாராட்டுங்க. எப்படி பாராட்டணும்? இங்கே பாருங்கள், அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறார். எனக்கு தெரியும் 20 வருஷமாக வேலை செய்கிறார். இவர் எத்தனையோ கார்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரே தவிர இவர் சைக்கிளில் தான் போகிறாரு. இவர் நினச்சிருந்தா எத்தனையோ கார் லஞ்சம் வாங்கியிருக்கலாம். அந்த நேர்மையாக இருக்கான் பாரு, இவன் மனுஷன். அப்படி பாராட்டுங்களேன் 2 உங்கள் பசங்க முன்னால். அது அப்படி பாராட்டினா உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நம்மளும் இப்படி நேர்மையாக இருந்தால் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு தெரியும். ஒரு பொண்ணை பாராட்டுறீங்க, இந்த பொண்ணு பாரு எவ்வளோ நல்லா படிக்குது பாரு. இந்த டீச்சர் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த பொண்ணு கிளாஸுக்கு லேட்டாக போனதில்லை. ஒரு நாள் கூட கிளாஸ் ஹவர்ஸில் ஒரு ஃபோன் எடுத்து பேசினதில்லை. தேவையில்லாத நேரங்களில் எந்நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கா, எவ்வளோ சின்சியராக இருக்கா. அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க வயசு பெண்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல நல்ல பெண்கள், நீங்கள் பார்க்குற பெண்கள், நீங்கள் சொன்னால் அவங்க அந்த பிள்ளைகள் நேரடியாக பார்த்து வெரிஃபை பண்ணுற பெண்களுடைய நல்ல குணங்களை பற்றி சொல்லுங்கள். நல்ல குணங்கள் பெண்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்கல்ல, சொல்லுங்கள். அப்போ அந்த பாப்பாவுக்கு என்ன மனசில் தோணும்? நம்மளையும் இப்படி சின்சியராக இருந்தால் பாராட்டுவாங்க, பங்க்சுவலாக இருந்தால் பாராட்டுவாங்க, ஹானஸ்டாக இருந்தால் பாராட்டுவாங்க, கமிட்மெண்ட்டோடு இருந்தால் பாராட்டுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தால் பாராட்டுவாங்க. அப்படிங்கிற என்ன வருமா வராதா? வரும். எப்போ வரும்? நீங்கள் பாராட்டினா வரும். அப்படி பாராட்டுகிற குணம், வேல்யூஸை பார்த்து பாராட்டுகிற குணம் நாம் வளர்த்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 3 அடிப்படையான விஷயங்கள் வேணும். ஒன்று, ஒரு மூமெண்ட் இருக்கணும், ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு உதவி செய்வதற்கு ஆர்கனைசேஷன் இருக்கணும், அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்புக்கு உதவி செய்வதற்கு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும், நிறுவனங்கள் இருக்கணும். இந்த 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த தேசம் உச்சத்தை தொடும். அந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நான் ஓமந்தூராரை சொல்கிறேன், காமராஜரை சொல்கிறேன், கக்கனை சொல்கிறேன், ஜீவானந்தத்தை சொல்கிறேன், ராஜாஜியை சொல்கிறேன், காந்தியை சொல்கிறேன், டாக்டர்ஜியை சொல்கிறேன். என்ன காரணம்னா, இவர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஒரு மூமெண்ட் இருந்தது, ஃப்ரீடம் மூமெண்ட் இருந்தது. இந்த தேசத்திற்கு விடுதலை அப்படிங்கிற வேகம் இருந்தது. அந்த வேகம்தான் அமைப்புகளை உருவாச்சு. அது காங்கிரஸ் கட்சியோ சோசியலிஸ்ட் கட்சியோ வேறு வேறு விதமான கட்சிகளோ இயக்கங்களோ ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்களையோ அந்த இயக்கங்களை உருவாச்சு. அந்த இயக்கங்கள் உருவானதுனால தான் நிறுவனங்கள் உருவாச்சு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா உருவாச்சு. ஒரு சர்வோதய சங்கம்னு ஒன்று இருந்தால் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். பக்தின்றது ஒரு பெரிய இயக்கம், கோவிலுங்கிறது இன்ஸ்டிடியூஷன். புரியுதா உங்களுக்கு? பக்தி காலம்னு படிக்கிறோம்.
ஆண்டாள் வந்து பக்தி காலம், திருநாவுக்கரசர் பக்தி காலம், திருஞான சம்பந்தர் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் வந்தவங்க. அப்போ இந்த பக்தின்ற அந்த மூமெண்ட்டை, இயக்கத்தை எது ரொம்ப காலத்துக்கு நீட்டிச்சுட்டு போக செய்யும்னா கோவில்கள், நமது வழிபாடு முறைகள், நமது அந்த ஆச்சாரியார்கள், அவர்களோட வழிகாட்டு முறைகள், இதெல்லாம் எழுதுக்கிட்டே போகும். அதை சஸ்டெயின் பண்ணும், இந்த இன்ஸ்டிடியூஷன் சஸ்டெயின் பண்ணும். எப்போ அந்த மூமெண்ட்டு காலியாக போகுதோ, அது இல்லாமல் போகுதோ, அப்போ வெறும் நிறுவனங்கள், ரிச்சுவல்ஸாக இருக்கும். பக்தி இல்லை மக்களுக்கு, ஆனால் கோயில் இருக்குது. என்ன யோசிச்சு பாருங்க, பக்தி இல்லை மக்களுக்கு, கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஆனால் இங்கே ஆச்சாரியார்களும் மகான்களும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வச்சுக்கிட்டு ஏதோ பஜனை பாடிட்டு இருக்காங்க. அந்த பஜனையில் என்ன தபஸ் இருக்கும், என்ன வேல்யூ இருக்கும்? அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, தேசபக்தி என்கிற இயக்கம் இருக்கணும், மூமெண்ட் இருக்கணும், அதற்கான அமைப்புகள் இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் என்பது தேசபக்தியை தூண்டுவதற்கான அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும், அதற்கான பள்ளிகள், அதற்கான கல்லூரிகள், அதற்கான அரசு அலுவலகங்கள், அதற்கான விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதற்கான புத்தகங்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த மேலே உருவாகிற அந்த தேசபக்தி, தேசப்பற்று, தேசத்தின் எழுச்சி, அப்படி அது உருவாக்குகிற அந்த வேகம் இருக்குல்ல, அது கீழே வரைக்கும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எழுது. தேசபக்தி என்பது இந்த நாட்டில் மிகப்பெரிய இயக்கமாக எழுந்து நின்று தனது விஸ்வரூபத்தை காட்டும்போது இந்த நாட்டுடைய பத்திரிகைகள் அதற்கு ஏற்ற மாதிரி அதை எழுதும். இந்த நாட்டினுடைய எழுத்தாளர்கள் நாவலோ, சிறுகதையோ, புதுக்கவிதையோ, பாடலாசிரியோ எழுதுனா அதற்கேற்ற மாதிரி எழுதுவாங்க. அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. எழுத்தாளர் புதுமை பித்தன் கேட்பாராம், யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் தமிழ் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால், சரி அது இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாராம். அப்போ தமிழ் எழுத்தாளர்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த காலம் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா அவங்களாம் தேசத்தை நோக்கி எழுதுனாங்க, சமூக விடுதலையை நோக்கி எழுதுனாங்க. அப்போ இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது நம்ம நாட்டில் நடந்த நாடக இயக்கங்கள்லாம் தேச விடுதலைக்கான நாடகங்களாக இருந்துச்சு. நமது பத்திரிகைகள்லாம் தேச விடுதலையை பற்றி எழுதிய பத்திரிகைகளாக இருந்துச்சு. நம்ம நாட்டினுடைய சிந்தனையாளர்கள்லாம் தேசத்துக்காக எழுதினாங்க. அடிமை இந்தியாவில் 2 நோபல் பரிசு வாங்கணும், சர் சி வி ராமனும் ரவீந்திரநாத் தாகூரும். சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட நோபல் கிடைக்கல. இந்தியர்களுக்கு கிடைச்சிருக்கு, பட் வெளிநாட்டில் போய் வாங்கியிருக்காங்களே தவிர இந்தியாவில் இருந்து வாங்கவில்லையே. அப்போ அதை நோக்கி எழுதினாங்க. நமது இராணுவம், நமது விஞ்ஞானிகள், நமது எழுத்தாளர்கள், நமது தொழில் அதிபர்கள், தொழிலில் எப்போ சுதேசி சிந்தனை உருவாச்சு, ஐயா வஉசி ஏன் கப்பல் ஓட்டினார் சுதேசி இயக்கத்தை? தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது, வெள்ளைக்காரன் வந்து சுரண்டிட்டு போனால். இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கப்பல் போக்குவரத்திலேயே நமது நாட்டினுடைய செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்போ நாமளாக ஒரு கப்பல் ஏன் விடக்கூடாதுன்னு நினச்சாரு, விட்டார். அப்போது தேச விடுதலைன்ற அந்த இயக்கம் இருந்ததுனால எல்லாமே சரியாக இருந்தது, கீழே வரைக்கும் சரியாக இருந்தது. இன்னைக்கு கீழே வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, நம்ம ஊரில் கோயில்கள் இருக்குது, நம்ம ஊரில் மின்சார வாரியம் இருக்குது, நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது, கல்லூரி இருக்குது, எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதை நோக்கி போக வேண்டும் என்ற அந்த தேசபக்தி இல்லாத காரணத்தால் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் கன்ஃபியூஷனில் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் மார்க் வாங்குறதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, இவர் வந்து மக்கள்கிட்ட அடித்து பிடிக்கிற வேண்டியதான்னு ஒரு ஆஸ்பத்திரி நடத்துகிறாரு. பேட்ரியாட்டிசம் இருக்குது, நேஷனலிசம் இருக்குன்னா அது எல்லாம் கீழே வரைக்கும் கசிவநீர் குட்டை மாதிரி பெர்குலேட் ஆகுமா, ஆகாதா? ஆகும். வாழ்வதற்கு ஒரு வேலை கொடுங்கள் அப்படின்றது நம்ம நாட்டோட கோஷமாக இருக்கக்கூடாதுங்க. நான் செய்கிறதுக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படி இல்லை, நான் உழைப்பதற்கு எனக்கு ஒரு லட்சியத்தை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் நமது நோக்கமாக இருக்கணும். எனக்கு ஒரு லட்சியத்தை கொடு. எனக்கு வேலை கொடுத்தேன்னா அது ஆக்குபேஷன், வேலை செய்வேன், சம்பாதிப்பேன், அந்த பணத்தை நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் நான் வேலை செய்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். ஜவஹர்லால் நேருவோட பயோகிராஃபியில் அவர் சொல்கிறாரு, எங்களையெல்லாம் அசாதாரணமான மனிதர்களாக பலரும் பார்க்கிறார்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான், ஏதோ வசதியில் முன்ன பின்ன நாங்கள் வந்திருப்போமே தவிர நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான், சாதாரணமாக படித்தவங்க தான். ஆனால் இந்திய விடுதலை ஒரு ஏகாதிபத்தியத்திடமிருந்து, காலனி ஆதிக்கத்திடமிருந்து இவ்வளவு பெரிய தேசத்தை விடுவிப்பது என்கிற அசாதாரணமான பணியில் நாங்கள் ஈடுபட்டதால் எங்களை நீங்கள் அசாதாரணமானவர்கள் என்று நினைக்கிறீங்க. We are not extraordinary, but the mission which we took was extraordinary. That's why you are seeing us extraordinary. அவ்வளவுதான்.
ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆர்எஸ்எஸ் காரன் சாதாரண சுயம் சேவக, சாதாரணமான ஆள் தான். சும்மா கசங்கன சட்டை போட்டிருப்பான், ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பான், ஜின்னு வணக்கம் சொல்லிகிட்டு இருப்பான், எல்லாரையும் வந்து ரொம்ப ஹம்புளாக சிம்பிளாக வந்து பார்த்துட்டு இருப்பான். அவனை பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும், பெரிய மிடுக்கு ஆடம்பரம் பகட்டெல்லாம் இருக்காது. ஆனால் நன்றாக தெரிந்து கொள்வோம், அவன் எடுத்து செய்கிற வேலை அசாதாரணமான வேலை. சாதாரண இல்லை, அசாதாரணமான வேலை செய்கிறதுனால தான் இவனுக்கு அந்த தபஸ் கிடைக்குது, அந்த வலிமை கிடைக்குது, தொடர்ந்து செய்கிற அந்த உற்சாகம் கிடைக்குது. அப்படி அசாதாரணமான வேலையாக இந்த தேசபக்தி இருக்கணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ்லாம் இருக்குன்னு நான் கட்டாயப்படுத்தலை, தேசபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவேன். அப்படி இருந்தே ஆக வேண்டும் என்று நான் சொல்லுவேன். சாதாரண தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் பாராட்டுகிற சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். ஒரு கனடாவினுடைய பேராசிரியருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் பெண்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்கி கூச்சமாக தான் சொல்கிறேன், ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவர் சொன்னார், அந்த கனடாவினுடைய சோஷியாலஜி ப்ரொஃபஸர் சொன்னார், நாங்கள் உலகமெல்லாம் நிறைய ஆய்வு நடத்துகிறோம், ப்ரீமெரைட்டல் செக்ஸ், திருமணத்திற்கு முன்னால் உறவு என்பதை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு நடத்தினா, நாங்கள் அமெரிக்காவில் போய் ஆணோ பெண்ணோ ஒரு 100 பேர்கிட்ட இளைஞர்கள்ட்ட போய் ஆய்வு நடத்தினா அங்கே 60-70% ஆமாம் இல்லை சொல்கிறான், 60% ஆமாங்கிறான். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்தியாவில் வந்து நாங்கள் கேட்டால் இந்தியாவில் யாருமே அப்படி இல்லைன்றான், எல்லாம் 0 வருது. இந்தியர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பது தான் என் கணக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லை, எப்படி 1-2 கூடவா இல்லாமல் இருக்கும், எல்லாருமே இல்லைன்னு சொன்னால் திருமணத்துக்கு முன் உறவு இல்லைன்னா நாங்கள் 0ன்னு போட்டு போனால் எங்கள் சர்வேக்கு என்ன மதிப்பு, எங்களுக்கு க்ரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உன் சர்வேக்கு க்ரெடிபிலிட்டி வேணுன்றது நினைக்காத, அவன் 0ன்னு சொல்கிறதுனால தான் இந்த தேசத்துக்கான க்ரெடிபிலிட்டியே வருது. நம்ம நாட்டில் தாங்க ஒரு பழக்கம் இருக்குது, தவறு செய்கிற ஒருவன் கூட ஆமாம் நான் அதை செய்தேன் என்று அவன் வெளியில் சொல்ல தயங்குகிற ஒரு சூழல் நம்ம நாட்டில் மாத்திரம்தான் இருக்கு. நீ குடிச்சிட்டு வந்தியான்னு கேட்டால் குடிகாரன் கூட நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த நாட்டுக்கு வர்றான், வீட்டுக்கு அப்படி தானேக்கா வர்றான், நான் எங்கே குடித்தேன் அப்படி தான் வர்றான். இதே ஒரு அமெரிக்கனை போய் கேளுங்க, குடிச்சிட்டு வந்தியான்னா ஆமாம்மா, போலீஸ்காரன் ஊதுனா மூஞ்சிலே புசுன்னு ஊதிடுவான், அங்கே பிரச்சனை இல்லை, ஃபைன் கட்டணும்னா கட்டிடுவான். தவறை வெளிப்படையாக ஒத்துக்கிறான், அது நேர்மை. தவறை மறைக்கிறான், இது வந்து நேர்மையற்ற தன்மைன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. தவறை வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட தேசங்களில் அந்த தேசத்தினுடைய நேஷ்னல் கேரக்டர் போகுது, இவன் தனிப்பட்ட முறையில் உண்மை சொல்கிறோன்னா மாறுறான். எங்கே தவறு செய்தோம் என்று சொல்ல தயங்குகிறானோ அங்கே தான் அந்த சமுதாயம் வெற்றி பெறுகிறது, அவன் தோற்று விடுகிறான். அவ்வளோதான். ஏன் சொல்ல முடியல, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், நான் குடிச்சிட்டு தான் வந்தேன், ஏன் சொல்ல முடியல? சொன்னால் 10 பேர் தப்பாக நினச்சிக்குவாங்க. அது இது சொன்னால் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க. இந்த அசிங்கமாக நினைப்பான், தப்பாக நினைப்பான்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்கும்போது இவனை சரி பண்ணிடலாம். இன்றைக்கி குடித்தா கூட நாளைக்கு சரி பண்ணிடலாம். அந்த எண்ணம் இல்லை, ஆமாம் குடித்தேன்னு சொன்னான்னா அவனை என்றைக்குமே சரி செய்ய முடியாதுல்ல. முடியுமா? முடியாதா? ஆமாம் குடித்தேன், என்னடா இப்படி குடித்தேன், அப்படி தான் குடிப்பேன், திரும்ப குடிப்பேன், திரும்ப இதெல்லாம் கேட்காத, அப்படி சொல்ல ஆரம்பித்தவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்த சமுதாயம் இது தப்பாக நினைக்கும். சமுதாயம் தாங்க பெரிய மானிட்டர், பெரிய ரேடார். அதிலிருந்து அவன் பொய் சொல்கிறதுன்றது ஒரு குறைபாடா பலவீனமா? பொய் சொல்கிறது குறையா பலவீனமா? பலவீனம். அவனால் ஏன் பொய் சொல்கிறான்னா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மரியாதை வேணுன்றதுக்காகவோ ஒரு எக்ஸ்கியூஸ் வேணுன்றதுக்காகவோ தண்டனையில் தப்பிக்கிறதுக்காகவோ ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கிறான் அந்த இடத்துல. அது ஒரு பலவீனம். ஆனால் அந்த பலவீனம் இருக்கும்போது தான் சிஸ்டம் ஜெயிக்குது. அவனை திருப்பி நீங்கள் கேள்வி கேட்டு நீ தப்புன்னு எக்ஸ்போஸ் பண்ணா, போ அம்மாக்கே தெரிஞ்சு போச்சு, இன்னும் என்ன விடு, அப்பாக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்துக்கு போயிடுவான். அதனால தான் சொல்கிறேன், இந்தியாவில் தான் இந்த சிஸ்டம் இருக்குது. கணவன் குடிச்சிட்டு வருவான், குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக அந்த அம்மா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா, போய் கதவை மூடிட்டு தூங்கு, பிள்ளைகள் தெரிஞ்சால் உன்னையே மதிக்காது, போய் தூங்கு, காலில் தான் திறந்து வெளிலவான்னு கதவை பூட்டி கணவனை உள்ளே அனுப்பிச்சு தூங்க வைக்கிற மனைவிமார்கள் நிறையா இருக்காங்க. இந்த அரங்கத்தில் இல்லை, வெளியில் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல. ஏன்? கணவன் குடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் கணவனுக்கு தன் குழந்தைகள்கிட்ட மரியாதை இல்லாமல் போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அது இந்த கலாச்சாரத்தை மாற்றும். சிவராம்ஜின்னு மூத்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் இருந்தார். அவரே சொன்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு சேரி பையன், குப்பத்து பையன், சிவராம்ஜி மகாராஷ்டிராலேருந்து வந்தவர்,
வயசு 80 வயசு இருக்கும், மூத்த பழம். அவரை பார்த்தாலே அப்படியே பழமாக இருப்பார். அந்த சேரிக்கு போகிறார். முனுசாமி இருக்காரா அப்படின்னு கேட்பார். ஒரு வீட்டில் போய் முனுசாமி இருக்காரான்னு கேட்டவுடனே அந்த வீட்டில் உள்ளவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. அப்படியே பார்ப்பாங்க, முனுசாமி இருக்காரா? முனுசாமி 8 வயசு பையன், இவருக்கு 80 வயசு. இவர் என்ன போய் கேட்குறாரு, முனுசாமி இருக்கிறாரா? யார் அந்த? அவன் பள்ளியாண்ட போயிருக்கான், அந்த ஆண்ட போயிருக்கான் அப்படின்னோடனே தம்பி வர வரைக்கும் நான் காத்திருக்கேன், 2 நிமிஷம் உட்காருவார், கூப்பிட்டு வந்துடும். இப்படி இந்த மாதிரி கான்டாக்ட் வச்சுருக்கிறவர். ஒரு நாள் ஒரு பையன் வர்றான், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு வர்றான். அப்படியே கண்ணீர் விட்டு அழுறான். எங்கள் அப்பா ஒரு பெரிய மிருகம், நான் இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், உங்கள் கூடயே இருந்துக்கிறேன். அவனுக்கு 9-10 வயசு இருக்கும். இங்கேயே இருந்துக்கிறேன் ஜி, நான் போக மாட்டேன். என்னடா பிரச்சனை? எந்நேரம் குடிக்கிறான், எந்நேரம் கெட்ட வார்த்தை பேசுகிறான், எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறான், எங்கள் அம்மாவும் பதிலுக்கு இவனை அடிக்குது, மாறி மாறி வீட்டு ஒரே நரகமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல ஜி, இது என்ன செய்யறதுன்னு தெரியல ஜி. உனக்கு என்ன எக்ஸாம்லாம் இல்லையா? நாளையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது ஜி, நான் 5-10 நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஜி. அப்படியா, ஒன்று செய்ய, நீ காலையில் எந்திரிச்சு பரீட்சைக்கு போகிறப்போ உங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு. இவன் அப்பாவை பார்த்தாலே கண்ட துண்டமாக வெட்டணும்னு வந்திருக்கான். நீ உங்கள் அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. ஜி என்ன ஜி சொல்கிறீங்க? எங்கள் அப்பங்கிட்ட, அவன் ஒரு மனுஷனா, அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறீங்க? இல்லை நீ பண்ணு, தொடர்ந்து 10 நாள். நான் பெரியவன் சொல்ல, தாத்தா சொல்கிறேன்ல, ஆமாம் கேளு. சிவராம்ஜி பெரிய மனிதர், அவர் எப்படி என்னடான்னு பார்க்குறான், சரி கேட்டுருவோம் அவர் சொல்கிறத அப்படின்னு. நான் என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ண, தினசரி காலை தொட்டு பள்ளிக்கூடம் போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணு, பரீட்சை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு போயிடு. மறுநாள் அதே பண்ணும். இவன் காலைல எந்திரிச்சா, இவன் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத கிளம்புறான், அவங்க அப்போ எந்திரிக்கல, இன்னும் மப்பு தெரியல, அவன் அப்படியே படுத்துருக்கிறான். இவன் போய் கட்டிலில் படுத்துருந்தவனை காலை தொட்டு, அப்பா அன்றைக்கி பரீட்சை ஆசீர்வாதம் பண்ணோடனே அவனுக்கு இப்படி பார்த்தான். ஆடுறா நீ அப்படின்னா, உன் மகன் தான் ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு. போ போய் தொலை, வார்த்தை எப்படி வருது பாருங்கள், போய் தொலை அப்படின்னு. இவன் வர்றான், கோவம் வருது உனக்கு, என்னடா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம் இப்படி பேசுகிறாரு. ஆனால் சிவராமி சொன்னது ஞாபகம் வருது, நீ தொடர்ந்து பண்ணு, அவர் என்ன சொன்னாலும் பண்ணு. மறுநாளும் போகிறான், குளிச்சுட்டு பரீட்சைக்கு போகிறப்போ காலை தொட்டு, என்ன இன்றைக்குமா பரீட்சையா உனக்கு? ஆமாம், சரி நல்லா எழுது. முதல் நாள் என்ன சொன்னால், போய் தொலை, இன்றைக்கி சரி நல்லா எழுது போ. 3ஆவது நாள் அதே மாதிரி குளிச்சுட்டு பரீட்சைக்கு போகிறப்போ காலை தொட்டா படுத்துகிட்டே இருந்தான் அவங்க அப்பன். அவங்க அம்மா உள்ளேருந்து சத்தம் போடுது, ஒரு 10 வயசு குளித்து விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு பரீட்சைக்கு போகிறப்ப அப்பன் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறான், எந்திரிச்சு உட்காந்தாது சொல்கிறையா மனுஷன், நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டோடனே மெல்ல எந்திரிச்சு உட்காடுறாரு. உட்காந்தவுடனே காலை தொட்டு கும்பிட்டு போகிறார். சரி நல்லா எழுதணும் சரியா அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. இவர் ஃபுல் பூஸ்ட் எப்பயும். திரும்பி இதே மாதிரி 2 நாள் 3 நாள். கடைசி நாள் என்னாச்சு, அந்த மாற்றம், பையன் குளிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னால் அப்போ எந்திரிச்சு போய் குளிக்க போயிட்டான். இவன் போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு தண்ணி போடாமல் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டு மனைவிட்ட சொன்னானா, சரி என் மகன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, என்னையும் ஒரு அப்பனா நினச்சி தொடர்ந்து 10 நாள் என் காலில் விழுந்து கும்பிட்டானே. எவ்வளோ பெரிய மனசு, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டான்? எனக்கு இத்தனை வயசில் வராத பக்குவம் முதிர்ச்சி இவனுக்கு 10 வயசில் வந்திருக்கேன். நான் இனிமேல் குடிக்கிறத விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. ஒரு சுவாமிஜிட்ட நான் கேட்டேன், சுவாமிஜி வர்றவங்கெல்லாம் காலில் விழுகிறாங்கல்ல, நமஸ்காரம் வாங்குறாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடாதான்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் சாமிஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டு உங்களுக்கு ஏதோ கிடைச்ச சந்தோஷத்தில் போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு நினைவுபடுத்துகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். டேய் நீ சாமியார் ஒழுங்காரு, டேய் நீ எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீ சாமியார், நாங்கள் தான் தப்பு பண்ணோம், நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்கார் காலில் விழு, சாமி ஆசீர்வாதம் பண்ணு, சாமி விபூதி பூசுங்க, விழுக எனக்கு திக்குன்னு இருக்குது அப்படிம்பா. அப்போ நம்ம நாட்டில் சிஸ்டம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அது சாமியாரோ அப்பா அம்மாவோ ஆதீனமோ குருமார்களோ பெரியவங்களோ, நாம் அவர்களை மரியாதை செலுத்த அவர்கள் மரியாதைக்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். நாம் அவங்கள மதிக்க தவறிவிட்டால் அவங்க மரியாதைக்குரியவங்களா மாறுறது இல்லை, அவ்வளோதான். புரியுதா? அதனால தான் கணவனை மதிக்கணும், கணவனை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும் இல்லையா? மனைவியை மதிக்கணும், கட்டாயம் மனைவியை மதிக்கணும், அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது.
ஆனால் இப்போ எல்லாம் பாருங்கள், எங்கள் அப்பா பேர் ராமசாமிங்க. ஒரு நாள் கூட ராம்ன்ற பேர் எங்கள் அம்மா வாயில் வந்து நாங்கள் கேட்டதே கிடையாது. ராமேஸ்வரம் போவோம், நாங்கள்லாம் தனுஷ்கோடிக்கு போகிறோம்பாங்க. ஏம்மா தனுஷ்கோடி அழிஞ்சிருச்சுமா, ராமேஸ்வரம் தான் அப்படிலாம் சொல்லாதரா, தனுஷ்கோடிக்கு போகிறோம் அப்படிங்குவாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் ராமர் வர்றார்ல. ஆமாம், எம்ஜிஆர் முத்துராமன் ஒரு நடிகர் இருப்பார், முத்து நடித்த படம்பாங்க. ராமன் சொல்ல முடியாது, இப்படி பேர் சொல்ல மாட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து தயங்கி சொல்லுவாங்க, எங்கள் இன்னைக்கு ரேஷனில் சீனி போடுறாங்களாம் அப்படிம்பாங்க. அது தயங்கி வரும். ஆனால் அடுத்த தலைமுறை இருக்குல்ல, என்ன சுரேஷ் என்னடா பண்ணுற, இப்போ அவனை என்னடி பண்ணுற, இப்படி மாறி இப்படி போயிடுன்னு வச்சுங்க, அது பிரச்சனை இல்லை. ரெஸ்பெக்ட் கொடுக்க தே பிகம் ரெஸ்பெக்டட். அதே தான் நான் சொல்கிறேன், நேர்மையானவங்களை மரியாதை பண்ணணும், பங்க்சுவலாக இருக்கிறவங்கள மரியாதை பண்ணணும், ஹானஸ்டியாக இருக்கிறவங்க மரியாதை பண்ணணும், சின்சியராக இருக்கிறவங்க மரியாதை பண்ணணும். பார்த்து வாழ்நாள் சாதனையாளர் விருது தரீங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் பெரிய சமுதாயத்தில் லைம் லைட்டில் இருக்கிறவங்க தரீங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனுக்கு வாழ்நாள் சாதனை அவார்டு கொடுங்களேன். அவன் இந்த நாட்டுக்காக ஆட்டோ ஓட்டலையா, அதில் அவன் நேர்மையாக இல்லையா? ஒரு தவற விட்ட பையை எடுத்து கொண்டு போய் பத்திரமா கொடுத்த ஆட்டோக்காரன் எத்தனையோ பேர் இல்லையா? ஒரு லோடு மேனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுங்க. எவ்வளோ சுமந்துருக்கிறாரு. ஒரு டீ கடைக்காரருக்கு வாழ்நாள் சாதனை கொடுங்க. வாழ்க்கையெல்லாம் டீ அடிக்கிறாள், எங்கேயோ ஒரு கடை இருக்குது, எங்கேயோ டீ இருக்குது, எவ்வளோ பெரிய சர்வீஸ். அப்படிப்பட்ட சாதனை செய்பவர்களையெல்லாம் பாராட்டணும். அதனால் தேசபக்தி என்கிற ஒன்று மட்டும்தான், அதற்கான சிந்தனை மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நிறுவனங்களையும் அதற்காக தகவமைப்பதன் மூலம் மட்டும்தான் நாம் எங்கே போகிறோம் என்பதற்கான தெளிவும் அதற்கான விடையும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.